இந்த எழுத்துக்கள்லாம் கண்டிப்பாக தற்கால தமிழ் கிடையாது. ஸோ பழமை சிவபெருமானுடைய பெயர் பாருங்கள், அருள்மிகு சோழேஸ்வரர் சுவாமிகள். ஸோ சோழ தேசம் அப்படிங்கிற மாதிரி சோழேஸ்வரர் சுவாமிகள்னு இருக்கும். ஸோ அதுக்கு மேலே புடைப்பு சிற்பமாக விநாயகர் வந்து இருக்கார். நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து சிவனை வந்து நம்மளால் தரிசிக்க முடியும். அரச மரம் தலைஞ்சிருச்சு. இந்த நந்தி சிலை நமக்கு வந்து எப்போ வந்து பண்ணப்பட்டதோ அதே காலகட்டத்தில் தான் இந்த ஆவுடை பண்ணியிருக்கணும். ஸோ ரெண்டு கற்களும் வந்து பார்த்தோம்னா ஒரே மாதிரி இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்கள் பழமையான ஒரு சிவ ஆலயத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் வந்து பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் வட்டம் மேட்டு மகாதானபுரத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ரொம்ப 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 பழமையான இந்த கோவிலை இந்த காணொளி மூலமாக நான் உங்ககிட்ட கொண்டு வரதுக்கான காரணம் ரொம்ப பெரிய விஷயங்கள் எதுவும் கிடையாது. இந்த கோவிலுக்கு ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு வந்து கொண்டு வரேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நான் எந்த ஒரு துறையையும் வந்து குறை கூறதுக்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்காக நான் இதை வந்து செய்ய கிடையாது. பட் இருந்தாலும் அவங்களுடைய கவனத்துக்கு இது போகும் பட்சத்தில் இந்த கோவில் கண்டிப்பாக மற்ற சிவாலயங்கள் மாதிரி ரொம்ப பிரகாசமாக ஜொலிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த ஒரு காணொலியை நான் வந்து தொடர்றேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே பாருங்கள், இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அம்பாள் சன்னதி. ஸோ அம்பாள் சன்னதியோட கோபுரம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப முற்றிலும் வந்து சேதமடைஞ்சிருச்சு. இந்த அம்பாள் சன்னதி வந்து பார்த்தோம் அப்படின்னா மரகதவள்ளி அம்பாள் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நடை வந்து சாத்தப்பட்டிருக்கு. முக்கியமான பிரதோஷ காலங்களில் மட்டும்தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கோவிலில் வந்து வழிபாடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, முக்கியமான சிறப்பான விஷயங்களில். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கோவிலோட அம்பாள் சன்னதி பக்கத்தில் ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு சிலை. ஆனால் இன்றைக்கி இது இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்டு இங்கே இருந்த சிவலிங்கம் இருந்திருக்கு. ஸோ அதனுடைய ஆவுடை இந்த இடத்துல இருக்குது. இந்த பகுதியை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க பாருங்கள், பழமையான கிணறு, அப்போ இருந்த கிணறு ஒன்று ஃபுல்லாக வந்து அப்படியே புதர் மண்டி ஒரு பராமரிப்பு இல்லாமல் பாருங்க, சுத்தமாக எல்லாமே வந்து அப்படியே சிதைஞ்சிருச்சு. ஸோ கோயிலோட முன்பகுதிக்கு நம்ம வந்து போகலாம். இந்த நந்தி சிலை வந்து பார்த்தோம் அப்படின்னா முற்றிலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே சிதைக்கப்பட்டதாக இருக்குது. ஸோ இந்த நந்தி சிலை நமக்கு வந்து எப்போ வந்து பண்ணப்பட்டதோ அதே காலகட்டத்தில் தான் இந்த ஆவுடை பண்ணியிருக்கணும். ஸோ ரெண்டு கற்களும் வந்து பார்த்தோம்னா ஒரே மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நந்தி சிலையோட கல்லும் இந்த ஆவுடையோட கல்லும் பார்த்தோன்னா ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கோவிலுக்கு முன்பகுதிக்கு வந்து போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மற்ற சிவாலயங்களில் எப்படி ஒவ்வொரு சன்னதிகளுமே இருக்குமே, அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு சண்டிகேஸ்வரராக இருக்கட்டும், இல்லைன்னா மற்ற அம்பாள் சன்னதியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா வகையிலையுமே வந்து தனித்தனி சன்னதிகள் வந்து இருந்திருக்கு. பட் முற்றிலும் வந்து சிதைஞ்ச ஒரு காலத்தில் தான் அங்கே வந்து இருக்குது. ஸோ அந்த காட்சியை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அம்பாள் சன்னதியில் பின்புறத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவில் இருக்குது. அப்படியே செங்கற்கள் தான். கோவிலுடைய வலதுபுறத்தில் நான் வந்து வலது பக்கத்தில் உங்களுக்கு நான் வந்து காட்டிக்கிட்டு இருக்கேன். வேறு மண்டபத்து மேலே வந்து எல்லாம் செடி முளைச்சிருக்குங்களா. இந்த அம்பாள் சன்னதி பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் வந்து காட்சி தருவார். ஸோ மனைவியோட காட்சி தர மாதிரியான ஒரு கோலத்தில் இருக்கும். ஸோ இங்கே இருக்க சிவபெருமானுடைய பெயர் பாருங்கள், அருள்மிகு சோழேஸ்வரர் சுவாமிகள். ஸோ சோழ தேசம் அப்படிங்கிற மாதிரி சோழேஸ்வரர் சுவாமிகள்னு இருக்கும். ஸோ அதுக்கு மேலே புடைப்பு சிற்பமாக விநாயகர் வந்து இருக்கார். நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து சிவனை வந்து நம்மளால் தரிசிக்க முடியும். பட் வந்து விசேஷ நாட்களில் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா திறந்திருப்பாங்க கோவில்.
ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்க சிவபகவானுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரதோஷ நாட்களில் வந்துட்டு சிலர், அதாவது இந்த ஊர் சைடில் இருக்க ஒரு 10 நபர்களோ 5 நபர்களோ சேர்ந்து அவங்களால முடிஞ்ச விஷயங்களை வந்து இங்கே வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. இந்த பகுதியில் இருக்க இளைஞர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களால முடிஞ்ச தூய்மை பணிகளையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்போதைக்கப்போ வந்து செஞ்சிட்ருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த மிகப்பெரிய ஒரு சிவாலயத்தை வந்துட்டு சில நபர்களால் மட்டுமே வந்து சேர்ந்து அதை வந்து புதுமை பொலிவாக கொண்டு வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கோவில் வந்து அரசோட கவனத்துக்கு போய் மறுபடியும் இது வந்து ஒரு சிறப்பான ஒரு பொலிவான தோற்றத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமும் இந்த ஒரு வீடியோவில் வந்து இருக்குது. ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சிவாலயத்துடைய இன்றைய நிலை, ஓகேங்களா. ஸோ அதனுடைய கோபுரத்தை பாருங்கள், ரொம்பவே வந்து சிதலமடைஞ்ச ஒரு கண்டிஷனாக இருக்கும். ஸோ நம்ம சுற்றுப்பிரகாரத்தில் வந்து போய் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுற்றுப்பிரகாரம் வந்து பாருங்கள், ஃபுல்லாக வந்து எல்லாமே அப்படியே புதர் மண்டி தான் இருக்குது. மக்கள் நடமாட்டம் ஒரு பாதை மட்டும் இருக்குது. சுவர்கள் வந்து முற்றிலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து உடஞ்சிருச்சு பாருங்கள். அரச மரம் தளைஞ்சிருச்சு. இந்த கோவிலோட சுற்றுப்பிரகாரம் சுற்றுச்சுவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அங்கே பாருங்கள், அப்படியே உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. ஸோ அப்படியே வந்து பெயர்ந்து விழுந்துருச்சு. அண்ட் அதுக்கு மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா தாவரங்களும் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு, செடி கொடிகள் வந்து அதிகமாக வந்து படர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இந்த சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சன்னதி சேதமாக அப்படியே சிதைஞ்சு போய் தான் இருக்குது. அண்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரச மரம், ஸோ அரச மரமே வந்து தளைஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதே வீடியோ வந்து நம்ம வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருப்போம். அப்போ ரொம்ப பெரிய மரமாக இருந்தது. பட் இந்த பகுதி இளைஞர்கள் இந்த கோவிலை வந்து பராமரிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோவிலை வந்து பராமரிச்சிட்ருக்காங்க. பட் அவங்களும் எவ்வளோ தான் போராடினாலும் இதை வந்து புதுமையான நிலைக்கு வந்து கொண்டு வர முடியல. பட் வந்து ரொம்ப பழமையாக போயிடக்கூடாது, சிதைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ரொம்பவே வந்து பாதுகாத்துட்டு வராங்க. பட் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் தான் பாதுகாத்துட்டு வராங்க. இப்போ பாருங்கள் அது எந்த ஒரு கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அந்த இடத்துக்கு போவோம். இந்த கற்கள்லாம் விழுந்து இங்கே பாருங்கள், சுவர் இடிஞ்சு விழுந்ததில் எல்லாம் அப்படியே கிடக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடில் ஒரு சன்னதி இருக்குது. பட் வந்து உள்ளே வந்து கடவுள் கிடையாது. பட் என்ன சன்னதியாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த பகுதியில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சன்னதி இருக்குது. ஸோ இங்கே வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சண்டிகேஸ்வரரோட சன்னதியாக தான் இருந்திருக்கும். பட் வந்து இங்கே வந்து கடவுள் வந்து இல்லை, அவர் எடுத்து உள்ளே வச்சு வழிபட்டுக்கிட்டு இருப்பாங்க. பட் சிதிலம் அடைஞ்சு அப்படியே சிதைஞ்சு போன ஒரு நிலையில் இருக்குது. செங்கற்கள் கட்டடத்தில் வந்து செங்கல்லில் வந்து கட்டியிருக்காங்க. செங்கல்லே கட்டின ஒரு கட்டடமாக தான் இது வந்து இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த தூண்கள் வந்து அழகாக வந்து கலைநயத்தோடு வந்து கட்டியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த தூண்களில் ஒன்று வந்து இசை தூணாக இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த 4 தூண்களில் இந்த ஒரு தூண் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அற்புதமான கலை நுணுக்கத்தோடு இருக்கும். இந்த தூண் வந்து பார்த்தோம் அப்படின்னா இசை தூணான சப்தத்தை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டியிருப்பேன். ஸோ ரொம்பவே அற்புதமான, எங்கேயுமே காண கிடைக்காதுன்னு கூட சொல்லலாம். ஒரு சில இடங்களில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு இசைத்தூண் இங்கே இருக்குது. பட் அது இருக்க நிலைமை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கண்டிப்பாக மாற்றம் வரும் அப்படின்னு நம்பலாம். பின்புறமாக இருக்கட்டும், இல்லைன்னா பக்கவாட்டு சுவராக இருக்கட்டும், எல்லாமே வந்து கல்வெட்டுகள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த கல்வெட்டுகளை படிக்கிறது மூலமாக கண்டிப்பாக இந்த கோவிலுடைய முழு வரலாறை நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுவும் வந்து நம்ம வந்து அரசோட கவனத்துக்கு போச்சு அப்படின்னா இந்த கல்வெட்டுகளில் இருக்கிற குறிப்புகளை எடுத்து ஆவணப்படுத்தலாம். ஸோ ஆவணப்படுத்துறது மூலமாக நம்மளுடைய பழமையை வந்து மாறாமல் அப்படியே பாதுகாக்கலாம் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். கல்வெட்டுகள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள்.
இந்த எழுத்துக்கள்லாம் கண்டிப்பாக தற்கால தமிழ் கிடையாது. ஸோ பழமையான ஒரு கல்வெட்டு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியும். இதோட எழுத்து முறையை பார்த்தாவே நமக்கு வந்து தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த பகுதி மட்டும் கிடையாது. நான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பைப்பு இருக்கிற இடத்துல. ஸோ நான் பக்கத்தில் போய் கல்வெட்டை காட்டலை. ஸோ கல்வெட்டுகளை வந்து நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஸோ நம்ம அதை வந்து பொதுவெளியில் வந்து கொண்டு போய் காட்ட வேண்டாம் அப்படின்ட்டு தான் நம்ம தூரத்துலேருந்தே பார்க்கலாம். நிறைய கல்வெட்டுகள் இந்த பைப் லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல எல்லாம் நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கவாட்டு சுவர்களில் ஏகப்பட்ட கல்வெட்டுகள் இருக்குது. பட் இருந்தாலும் அதோடைய நிலைமை வந்து இன்றைக்கி வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான கலை பொக்கிஷம் நமக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் பொதுமக்களாகிய நாம் வந்து இதை பாதுகாக்கிறது தான் ஒரு முறை அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னால் இந்த கோவிலில் எந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ அந்த விஷயங்களை நான் வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். இது ஒரு அற்புதமான சிவாலயமாக மறுபடியும் புது பொலிவு பெறணும் அப்படின்னு அந்த சிவனையே வேண்டிக்கிட்டு அந்த கடமையை உங்கள் கையிலையும் கொஞ்சமாக நான் வந்து கொடுக்குறேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த கோவிலை இப்போ வந்து பராமரிப்பு பணியில் ஓரளவுக்கு அவரால் முடிஞ்ச வேலைகளை வந்து செஞ்சிட்ருக்கிறாரு. ஸோ அவருடைய எண்ணையும் நான் வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். உங்களால் ஏதாவது இந்த கோவிலுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொண்டு அவங்கக்கிட்ட வந்து பேசுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.